அம்மா ஆமை வந்து ஓடு இல்லாம உயிர் வாழ முடியுமா இல்லையா? ட்ரிக்கியா இருக்கே, தெரியலையேப்பா. ஆக்சுவலி அதால முடியாது. ஓகே. ஏன்னா ஆமையோட ஓடு நண்டு மாதிரி தண்ணி பாட்டு கிடையாது. ஓகே. அந்த ஓடு ஆமையோட எலும்பால ஆயிருக்கும். அதோட பேக் போனுக்கும் ரிப் போனுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். ஓ ஓகே. நம்மளுக்கு பேக் போனும் ரிப் போனும் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஆமையோட ஓடு ரொம்ப முக்கியம். ஓடுல ஆமையோட இதயம், லங்ஸ், மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓ ஓகே. இப்படி இந்த முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் ஓடால கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த ஓடு இல்லாம அதால நகரவே முடியாது. ஓ ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஓகே சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஆஹா, சரி கேளுங்க. ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்ல ஆமையோட ஓடு டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கின்னு வளர்றது மாதிரி ஆமையோட ஓடு வளருமா? வளராதா? ஆஹா, இப்போ நான் என்னன்னு சொல்றது? வளரும்பா. தப்பு. ஆஹா ஓகே. அதோட ஓடுல சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓ ஓகே. ஆனா அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். அது வந்து மாசம் கணக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா வருஷம் கணக்காக கூட இருக்கலாம். ஓ ஓகே. அதுவே ஹெவியா டேமேஜ் ஆச்சுன்னா நிறைய பிளட் லாஸ் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அது உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் அது உயிரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு குயிக் ஹெல்ப் வேணும். ஓ ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு அதில். ஓகே, அப்போ அந்த ஓடு இல்லாமல் அந்த ஆமையால் இருக்கவே முடியாது இல்லையா? ஆமாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. தேங்க்யூ. பாய்.